விஜய் சேதுபதி இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. இவன் பார்த்தீங்கன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. அந்த ஒரு எரிச்சல் அது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு காரணம். இப்போ நமக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை இவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கை கிடைச்சதால தானே இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற அந்த கோபம் சேர்ந்து கூட இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு காரணமாக இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. நீங்கள் போய் ஃபீனிக்ஸ் படம் பாருங்கள், அதில் அவருடைய நடிப்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, அதுதானே கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டீங்க, அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசுவதுங்கிறது ஒரு சரியான விஷயம் வரைக்கும் போகிறது தானே சார் இப்போ. இல்லை அதுதாங்க இன்றைக்கி சமூக ஊடகங்களால் வந்து பல நன்மைகள் நிகழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டை ஏற்படுத்திடுச்சு. நான் சொல்கிற மாதிரி சமூக ஊடகங்கள் இன்றைக்கு சமூக விரோதிகளின் ஊடகமாக மாறிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்குகளோடு இருப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது அவனுக்குள்ளேயே இருக்கும், அது வெளிவருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அவன் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, அவன் நினச்சானா அது உள்ளார அவன் என்ன நினைக்கிறானோ அது இம்மீடியட்டாக வந்து இதில் போட்டுற முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே சமூக ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு குப்பை தொட்டியாகவே மாறிடுச்சு. அது ஒரு பெரிய சிக்கல் தான்.